இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேற்றைய தினத்தில் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தை குறித்து நான் வாசித்தோம். இந்த நாளிலே கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் as a letter. நிருபம், லெட்டர் எல்லாம் ஒன்று தான். என்னுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பவுல். காலம் கிறிஸ்துவுக்கு பின் 49 55 வரைக்கும். இல்லை 8 அதிகாரங்கள் இருக்கிறது. 149 வசனங்கள் இதில் இருக்கிறது. இதனுடைய கிரேக்க பதம் ப்ரோஸ் கலாத்தியஸ், இப்ரோஸ் கலாத்தஸ் என்கிற கிரேக்க பதம். ப்ரோஸ் என்கிற பதம் எல்லாவற்றிலும் கிரேக்க பதத்தில் வரக்கூடிய ஒன்று. இதனுடைய பெயர் கலாத்தஸ். இதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அதனுடைய வல்லமை. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அதனுடைய வல்லமை குறித்து அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்கு தம்மைத்தாமை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக தம்மைத்தாமை ஒப்பு கொடுத்தார். இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமை ஒப்பு கொடுத்தார். நாம் செய்த பாவத்திற்காக கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்படுகிறார், கிறிஸ்து அடிக்கப்படுகிறார். முதலாவது சொல்றாரு, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. இப்போது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நம்ம விடுவிக்கும்படி தம்மை சிலுவை மரணத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். அப்படியே வந்தீங்கன்னா கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினால வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்கும். நீதி நியாயப்பிரமாணத்தில் வர்றதில்லை. அதான் சொல்றாரு, நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அவன் நீதி வர்றது, ரைச்சஸ்னஸ் அப்படிங்கிற நீதி வருகிறது கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய், சிலுவை மரணத்தின் மூலமாய். அவர் நீதியை சரி கட்டினார், நீதியை நிலைநாட்டினார். அந்த நீதியும் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய், சிலுவை மரணத்தின் மூலமாய் தான் வருகிறது, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அல்ல. 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியாயிராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அழிக்கும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஏகமாய் எல்லாரையும் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. பாவம் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு, எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு, எல்லாத்தையும் அடைச்சு போட்டுட்டு. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த பாடுகளின் மூலமாக இந்த அடைக்கப்பட்டிருக்கிற மனிதன் விடுதலையாக்கப்படுகிறான். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்னொரு காரியம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை மீட்டுக் கொண்டார். இதன் மூலமா
கிறிஸ்து சாபமாயிட்டாரு. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஆனா அந்த சாபத்தை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நமக்காக சாபமானதினாலே அதை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே நாம் இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவை மரணத்தின் மூலமாய். நீங்க 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு சிலுவையில அறையப்பட்டிருக்கிறீர்களா அல்லது உங்க மாம்சத்தை சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? மாம்சம் எழும்புதில்ல, சில நேரங்களில் மாம்சம் எழும்புதில்ல, அப்போ மாம்சம் சிலுவையில் அறையப்படல. மாம்சம் சிலுவையில் அறையப்படல. நீங்க மாம்சம் எழும்பக்கூடாது. மாம்சம் நீங்க எழும்பக்கூடாது. மாம்சம் எழுந்தால் நீங்கள் உங்களுடைய மாம்சத்தை நீங்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையவில்லை. ஒரு விசுவாசிக்க ஒரு ஸ்பெஷலா ஊழியக்காரனுக்கு இன்னைக்கு மாம்சம் எழும்பிற்று அப்படின்னா நீ ஊழியம் செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல. போ, நீ ஊழியம் செய்வதற்கு லாய்க்கல்ல. இவன் மாம்சத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கல. கிறிஸ்துவோடு கூட மாம்சத்தை சிலுவையில் அறையல. எப்படி ஊழியம் செய்ய முடியும்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கா? யோசித்து பார்க்கணும். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மாம்சத்தை நாங்கள் சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். மாம்சம் எழும்புது ஆண்டவரே. ஊழியர்களாக எங்களுக்கு மாம்சம் எழும்புது. நாங்கள் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை